வணக்கம். நம்ம சேனல்ல ஆயுத பூஜையை பற்றி நம்ம விரிவா பார்க்க போறோம். கருத்து கண்காணிப்பின்படி ஆயுத பூஜைக்கு 2 ஹிஸ்டரி இருக்கு. அதுல முதல் ஹிஸ்டரி பார்த்தோம் அப்படின்னா கலிங்க போரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் விரிவா காணுவோம். கலிங்க போர் என்பது மௌரிய பேரரசின் அசோகருக்கும் கலிங்க நாட்டுக்கும் இடையில நடந்த ஒரு போராகும். கலிங்க நாடு என்பது இந்தியாவில ஒன்றியத்தில் அமைந்துள்ள தற்கால ஒடிசா மாநிலமாகும். அசோகருடன் போரிட்ட கலிங்க மன்னரின் பெயர் குறித்த எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனா அரியணை ஏறிய பிறகு அசோகர் செய்த மிகப்பெரிய ஒரு போர் தான் இது. உலக வரலாற்றுல ரத்தாறு பெருக்கெடுத்த போர்களில் இது ஒன்றாகும். சுதந்திர நாடான கலிங்க நாடு அசோகரின் பேரரசுக்கு அடிபணிய மறுத்து அசோகரின் மிருகத்தனமான வலிமையான படையை எதிர்த்து இதுவரை தைரியமாக போராடியது. ஆனால் கடுமையா போராடிய போதிலும் அவர்களால அசோகரின் இராணுவத்துக்கு எதிராக சொற்ப எண்ணிக்கையில் இருந்த படைகளை கொண்டு சமாளிக்க இயலவில்லை. அந்த மொத்த போரோட பலத்தை பார்த்தோம் அப்படின்னா 4 லட்சம் பேரு. ஆனா இழப்புல இருந்தது 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களும் தலைவர்களும் இறந்திருக்காங்க. இந்த போர்ல சிந்தப்பட்ட குருதியே புத்த சமயத்தை ஏற்க அசோகரை தூண்டியது இன்னும் கூறப்படுது. இந்த கலிங்க போர்ல நிறைய மக்கள் உயிரிழந்ததுனாலும் இதனால அந்த ஆயுதத்தை இனிமே நான் எடுக்க மாட்டேன்னு ஃபீல் பண்ணி அவங்க கும்பிடுற சாமி மேல சத்தியம் செஞ்சிருக்காங்க. சத்தியம் செஞ்ச அந்த நாளை தான் ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இரண்டாவது ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை பொறுத்தவரை நிறைய பேர் இதை பத்தி படிச்சு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாதவங்களும் இருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் 13 வருஷத்துக்கு முன்னாடி வனவாசம் செஞ்சு அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி போறப்ப அவங்களோட ஆயுதங்களை வன்னி மரத்துக்கடையில வச்சுட்டு போயிருக்காங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த மரத்துக்கடையில அந்த ஆயுதங்கள் இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க வியப்படைந்து அந்த ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. வன்னிய மரத்துக்கும் பூஜை செஞ்சிருக்காங்க. இதை ஆயுத பூஜையா இந்த நாளை கொண்டாட